கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியின் வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது கவலை இல்லாத மனிதனை பார்ப்பது ஒரு அரிதான காரியமாக இருக்கிறது. எல்லா மனிதனுடைய வாழ்விலும் கவலையான காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வியாதியில் இருக்கிற மனிதனுக்கு ஐயோ, இந்த வியாதியிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை வரும் என்கின்ற ஒரு கவலை. சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு எப்பொழுது என்னுடைய குடும்பத்திற்கு சமாதானம் வரும் என்கின்ற ஒரு கவலை. குடும்பத்திலே பல்வேறு விதமான பிரச்சனையின் மத்தியிலே கடந்து செல்கிற மக்களுக்கு எப்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடிவு வரும் என்கின்ற ஒரு கவலை. படிக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு ஞானம் இல்லையே என்கின்ற ஒரு கவலை. பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுக்கு பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி இல்லையே, எப்பொழுது இந்த கடனை எல்லாம் அடைக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு கவலை. இப்படி எல்லாருடைய வாழ்விலும் பல்வேறு விதமான கவலைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கவலை உங்களை அழித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கவலைகளை ஆண்டவர் மீது வைத்து பாருங்கள், இயேசுவின் மீது வைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம் உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஒரு சமயம் சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அந்த இடத்திலே ஏராளமான சிறு பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன். இன்னைக்கு ஏசப்பா உங்க மத்தியில தோன்றி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டால் நீங்க என்ன கேட்பீர்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் விதவிதமான பதில்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். சில பிள்ளைகள் சொன்னாங்க, நான் எழுது பொருள் ஆண்டவரிடத்துல பேனா பென்சில் கேட்பேன் என்று சில பிள்ளைகள் சொன்னாங்க. சில பிள்ளைகள் சொன்னாங்க, நான் ஐஸ்கிரீம் ஏசப்பாவிடத்துல கேட்பேன் என்று சொன்னார்கள். சில பிள்ளைகள் வேடிக்கையான காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் ஆண்டவரிடத்துல ஒரு மூட்டை அரிசி கேட்பேன் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் சொன்னார்கள். ஒரே ஒரு பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளை, 13-14 வயது தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த பிள்ளை மாத்திரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளை பார்த்து கேட்டேன், ஆண்டவர் இயேசு உன்னிடத்துல என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டா நீ என்ன கேட்ப அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் என்னுடைய தகப்பனார் சாக வேண்டும் என்பதாக நான் ஆண்டவரிடத்துல கேட்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சுது. உடனே நான் அந்த பிள்ளையை பார்த்து கேட்டேன், ஏமா, உன்னை இவ்வளவு தூரம் உன்னுடைய அப்பா கஷ்டப்பட்டு ஆளாக்கி இவ்வளவு தூரம் வளர்த்து வந்திருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட தகப்பனார் சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பேன் என்று சொல்லி நீ சொல்லுகிறாயே என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளை தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை என்னிடத்துல பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்னுடைய அப்பா குடித்து விட்டு வந்து என்னுடைய அம்மாவை போட்டு அடிப்பார்கள். எங்க அம்மா வேதனை தாங்க முடியாமல் துடிப்பார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் நான் ஓடி போய் என்னுடைய அப்பாவிடத்துல சொல்லுவேன், அப்பா, அம்மாவை அடிக்காதிருங்கள், அம்மாவை விட்டு விடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுவேன். உடனே எங்க அப்பா எங்க அம்மா மேல இருந்த கோபத்தை விட்டுவிட்டு என்னை அடிக்க ஆரம்பிப்பார்கள், என்னை வேதனைப்படுத்துவார்கள். ஆகவே என்னுடைய அப்பா இறந்து போய்விட்டாங்கன்னா நாங்கள் குடும்பமா மகிழ்ச்சியா இருப்போம் அல்லவா என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளை என்னிடத்துல சொல்ல ஆரம்பித்தது. பாருங்கள், ஒரு 12-13 வயது நிரம்பி அந்த குழந்தையுடைய வாழ்விலை கூட ஒரு பெரிய கவலை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏதோ ஒரு கவலை உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமா நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க.
ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவர். இயேசு உங்களை விசாரிக்கிற தேவன். ஆக உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உலக மனிதர்கள் அறிந்து கொள்ள வண்ணமாக கர்த்தர் அதை செய்வார். நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளையும் கிருபையாய் ஈவுகிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற அந்த கவலைகளை கண்ணோக்கி பாருங்க, கஷ்டங்களை கண்ணோக்கி பாருங்க. எந்த காரியத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.